Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சுலபமா செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போற குழம்பு மண்சட்டி வச்சு செய்ய போறோம். நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு மண்சட்டில தேவையான அளவுக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாச்சி பூ, ஒரு துண்டு பட்டை, 4 பீஸ் கிராம்பு சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கல்பாசி சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1லேருந்து 2 செகண்ட் வதக்குனதுக்கு அப்புறமா 1 kg சிக்கனை இது கூட சேர்த்துக்கிற போகிறோம். எலும்போட சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பவுமே வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு தான் இதை சேர்ப்போம். இந்த குழம்பு ஈஸியாக செய்கிற குழம்பு இது. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. நல்லா சிக்கன்லேருந்து தண்ணியெலாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக சிக்கன் வந்துடும். சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி இது. இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.